புதுச்சேரியில் நடந்த மக்கள் சந்திப்பில் அக்கட்சியின் தலைவர் விஜயின் பேச்சு குறித்து மக்கள் குரல் பகுதியில் கிருஷ்ணகிரி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். நான் தாமிக தலைவரை பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. என்னென்னா, அவர் ஏதாவது ஒரு சொல்கிறது தான் கரெக்டாக ஒரு நேர்மையான இதை சொன்னாக்கா பரவாயில்ல, ஒரு கருத்து சொன்னால் பரவாயில்ல. அவர் எந்த கருத்தும் சொல்ல மாட்டேன்றாரு, எந்த விதமான இதே சொல்ல மாட்டேன்றாரு. மக்கள் மனசில் எப்படி பதியும் அதை கரெக்டான ஒரு வார்த்தையாக சொன்னால் தான் எங்களுக்கும் ஒரு திருப்தி இருக்கும். நாங்களும் சரி அவர் சொல்லிட்டாரு, செய்யலாம், அப்படி பண்ணலாம், அப்படின்னு செய்யலாம். ஆனால் எதுவுமே கருத்தை சொல்லாமல் நான் அதை பண்ணுறேன், இது ஒன்லி திமுக எதிரி, பிஜேபி எதிரிலாம் நாங்கள் என்ன இந்த கட்சியில் எதுவும் பண்ண முடியும்? கண்டிப்பாக டிவிகே கொடி கண்டிப்பாக அதில் பறக்கும். ஏன்னா அவர் எல்லாம் இப்போ தமிழ்நாட்டிலே எடுத்திங்கன்னா ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக வேணும்னு இதெல்லாம் எதிர்பார்க்குறப்ப அங்கேயுமே புதுச்சேரி மக்களுமே கண்டிப்பாக ஒரு புது ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. அதுவும் மக்கள் விஜயோட இருக்கிற அதோட ஆதரவை பார்த்தீங்கன்னா அதை நேற்று அவரோட ஸ்பீச்சோட பார்த்து இன்னும் இது அவரோட க்ரௌட் எதுவுமே எல்லாமே பார்த்ததுக்கு கண்டிப்பாக அவர் ஆட்சி பிடிப்பாரு. கண்டிப்பாக கொடி கண்டிப்பாக டிவிக்கு கொடி அங்கே பறக்கும். ஃபர்ஸ்ட் அவரோட கட்சி நிர்வாக திறமையை ஃபர்ஸ்ட் வளர்த்துக்கணும். அதுவே அவரால் பண்ண முடியல. ஒவ்வொரு மீட்டிங்லையும் அவங்க கட்சிக்காரங்களாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டியும் இல்லை. இங்கே தமிழ்நாட்டில் தருமபுரியில் போலீஸ் தடுக்கிறாங்க, கையை பிடிச்சி கடிக்கிறாங்க. அந்த மாதிரி தான் அவங்களோட கட்சியில் இருக்கிற நிர்வாகிங்க இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கட்சி நிர்வாகத்தை அவர் ஒழுங்குபடுத்தணும். அதுக்கப்புறம் தான் ஆட்சி நிர்வாகத்தை பற்றி யோசிக்கணும். அங்கே இருக்கிற மீனவர்கள்லாம் ரொம்ப பின்தங்கி இருக்காங்க. அவங்களுக்கு நல்ல ஸ்கீமும் நல்ல ஷெட்யூல்ஸ் எல்லாம் கொண்டு இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தினா தாவேக்கா 100% அங்கே ஆட்சி அமைக்கும். மக்கள் குரல் பகுதியில் கிருஷ்ணகிரி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம்.